த கோட் லைஃப். இந்த படத்தோட கதைகள் என்னன்னா, 1990 தன்னுடைய சொந்த ஊரை விட்டு சவுதியில வேலைக்கு போன ஒருத்தருடைய உண்மையான சம்பவத்தை இந்த படம் தழுவி எடுத்திருக்காங்க. இந்த படத்துல பிருத்திவிராஜ், KR கோகுல், அமலாபால் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பிருத்திவிராஜ் நஜீப் என்ற கேரக்டர்ல உண்மையாவே வாழ்ந்து நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படத்தை ஒரு பல வருடங்களாக இந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க. பிருத்திவிராஜோட ஆக்டிங் படத்துல வேற லெவலில் இருக்கு. அவர் சப்போர்ட்டிங் ரோல் பார்த்தீங்கன்னா KR கோகுல் ஹக்கீம் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரும் நல்லா சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. அப்புறம் அமலாபால் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற சப்போர்ட் ரோல் எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. 1990 ஒரு நல்ல வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையில் எல்லாரும் அங்கே போய் மாட்டிக்கிட்டு ஒரு சில பேர் அங்கேயே வேலை செஞ்சு வீட்டுக்கு பணத்தை அனுப்புகிறாங்க. ஒரு சில பேர் அங்கே ஒரு தவறான வேலையில் மாட்டிக்கிட்டு அங்கே திரும்பி வர முடியாமல் தவிக்கிறாங்க. அங்கே இருந்து ஒருத்தர் எப்படி எஸ்கேப் ஆகி வந்து இருக்காரு. சவுதியில் பாலைவன பகுதியில் ஆணை கட்டி மழை பெய்யுறது, மணல் காற்று அடிக்கிறது, வறட்சி, இது போன்ற விஷயத்தை காட்டுறது சூப்பராக இருக்குது படத்தில். இந்த சினிமா ஃபோட்டோகிராஃபி வேற லெவலில் எடுத்திருக்காங்க. சிஜி, VFX இதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே நல்லாவே தெரியுது. சூப்பராக காட்டியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தில் சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. பேக்ரவுண்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர். என்னதான் ஒரு நாவல் இருந்தாலும் அதை ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதை ஒரு திரைக்கு கொண்டு வந்து மக்களுக்கு அதை கதையை புரியுற மாதிரி எடுக்கிறதுல டேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. பிருத்திவிராஜ் இந்த படத்தில் நடிச்சதுக்கு அவர் கண்டிப்பாக ஆஸ்கார் அவரே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காரு படத்தில். இந்த படம் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் கூட டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எல்லாரும் இந்த படத்தை. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள்.